Welcome back to Aarica's Kitchen. Explore the foodie new. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ஸ்நாக். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்து இத நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது தண்ணியே இல்லாம மிக்ஸர் கிரைண்டர்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான முருங்கை கீரை இத நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு திக்கான ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இப்போது அரிசி மாவு சேர்த்து நல்ல ஒரு திக்கான டோ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சப்பாத்தி டோ அந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அதில் அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி பால் வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் அல்லது ஏதாவது ஒரு டப்பா வச்சு அழுத்துனீங்கன்னா வடை செய்கிறதுக்கு தேவையான அந்த ஷீட் நல்ல ஒரு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைச்சிடும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வாழை இலை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது கடலை எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த வடை எல்லாத்தையும் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அந்த பச்சை நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே எடுத்துடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே அது நல்லா ஃப்ளப்பியாக நல்ல ஒரு மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு வடை நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த வடைக்கு ஒரு ஸ்பைசியான பவுடர் தயார் பண்ணிடலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் மிளகு, 4 காய்ந்த மிளகாய், 2 டீஸ்பூன் பொரிக்கடலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுடராக ரெடி பண்ணிடுங்க. இது செம்ம டேஸ்டியாக ஸ்பைசியான ஒரு பவுடர் இருக்கும். ஸோ இதை லைட்டாக அந்த வடை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த வடையை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான முள்ளு முருங்கை வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதிலிருந்து வெறும் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.